It's RCB. It's Rasnip. It's legal. Fine. He does. It's RCB who qualify for the playoffs. It's a spectacular comeback. 6 matches on the bounce. And from nowhere. Hi, hello guys, we're watching Entertainment with Arish and Bharat. ஒரு வழியா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருப்பாங்க, லைக் வீக்லி வீடியோல போட்டாலும் சரி, ஐகானிக் மேட்ச் போட்டாலும் சரி, ஒரு மேட்ச் ப்ரிவியூ ஒன்று போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து லைக் மேட்ச் ப்ரிவியூ போட்டா சும்மா தான் போடக்கூடாது, 10ஓட 11 போடக்கூடாது. எல்லாருமே போடுறாங்க மேட்ச் ப்ரிவியூ. நம்ம போட்டா அதை யூனிக்கா போடணும், இல்லைன்னா போடாம கொஞ்சம் வேற டாபிக்ஸ்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இத்தனை வாட்டி கேட்டதுக்கு அப்புறமா போலன்னா தப்பாயிடும்ல. சோ அதனால நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி இந்த மேட்ச் ப்ரிவியூ வந்து ஒரு நார்மலா இல்லாம லைக் ஸ்டாட்டிஸ்டிக்கலா போன வருஷம் மேட்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அதுல வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா, போலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனா, ஸ்பின்னர் நல்லா போட்டாங்களா, சீமன் நல்லா போட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்ஸ் எடுத்து அதை வச்சு எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் லைக் எப்படி இருக்கும் நாளைக்கு கேம், இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா இந்த கேம் நல்லா இருக்கும் அப்படின்றது. அப்புறம் எங்களுக்கு வந்து நாளைக்கு பர்சனலா யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தோடயும் இந்த வீடியோ நாங்க பண்ணணும்னு நினைச்சோம். சோ எஸ், இந்த வீடியோல இது மட்டும் தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போயிட்டு எந்தெந்த பேட்ஸ்மேன் எந்தெந்த பவுலர் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன வீக்னஸ், எவ்வளவு அடிச்சிருக்காங்க, சேப்பாக்ல அவங்க கண்டிஷன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது முழுக்க ஆர்சிபில வந்து ஒரு 5 பிளேயரும், சிஎஸ்கேல வந்து ஒரு 5 பேட்டர், இந்த மாதிரி எடுத்து கம்பேரிசன் பண்ணி சூப்பரான ஒரு ரிவ்யூவா இருக்கும். அகைன் ஹரிஷ் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலா இறங்கிருக்கும். எஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு நாலேஜ் டேக் அவேவா இருக்கும் இந்த வீடியோ. சோ ஓகே, மேட்ச் ப்ரிவியூ ஆஃப் சிஎஸ்கே vs ஆர்சிபி 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஓகேப்பா, டாஸ் போட்டாச்சு. டாஸ் ஜெயிச்சோன்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா என்ன சொல்றேன்னா, பவுலிங் எடுக்கிறதே பெஸ்ட் நினைக்கிறேன். சேஸ் பண்ணி ஜெயிக்கிற டீம் வந்து 6 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிக்கிற டீம் வந்து 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. டு நோட் த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200+ ரன்ஸ் வந்து 2 வாட்டி அடிச்சு அவங்க வந்து அந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணி தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்ப கண்ணு மூடிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பவுலிங் எடுத்து சேஸ் பண்றதே வந்து ஒரு நல்ல முடிவா இருக்கும் நம்புறேன். சோ சேப்பாக்னாலே வந்து ஒரு ஸ்பின்னிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்பா. ஒரு இத்தனை வருஷமா வந்து சிஎஸ்கே வந்து இத்தனை ஸ்பின்னர்ஸ் இருக்கு, ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ், ஹர்பஜனா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஒரு மிச்சல் சாண்ட்னர், ஜடேஜா, இம்ரான் தாஹிர், இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சு நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதனால இது ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணாங்க. மும்பை 14 ஓவர்லாம் போட்டாங்க ஸ்பின் வச்சு. அப்போ ஸ்பின்னர் ட்ராக்பா அப்படி இப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா போன வருஷம் ஸ்டார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஃபுல்லா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்திருக்கு. முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தோம், நம்ம நிறைய பேர் வச்சு அதை வச்சு நம்ம வந்து ஸ்பின்னிங் ட்ராக்கா வந்து போயிட்டு இருந்துச்சு, ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸா போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கேவோட மேட்ச். ஆனா லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சா ஆக்கிருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்பின்னர் சிஎஸ்கேல வந்து சஃபிஷியன்டா இல்லாதனால. இப்ப நீங்க கேட்கலாம், தீக்ஷனா இருந்தாரு, ஜடேஜா இருந்தாரு, இவங்க எல்லாம் நல்லா போட மாட்டாங்க, சாண்ட்மன் விளையாட இருக்கல, ஓகே, இந்த 2 ஸ்பின்னர்ஸ் ஆனாங்க, இவங்க நல்லா போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க நல்லா போடுற ஸ்பின்னர்ஸ் தான். ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரா உண்மையிலே அவங்களோட ரோல் என்ன, அந்த வந்து ஓவர் கடத்துறது தான் அவங்களோட ஒரு ரோலே. அப்ப வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ராமினென்ட்டா சிஎஸ்கே இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தான் பார்ப்பாங்க. என்னடா பெரிய சீமுன்னு சொல்ற, அப்படி என்னதான்டா பண்ணிருக்காங்க சீமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, 75% ஆஃப் த விக்கெட் சீம் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 25% ஆஃப் விக்கெட்ஸ் வந்து ஸ்பின் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டா அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து நான் லாஸ்ட் இயர்ல ஒரு மேட்ச் வந்து பஞ்சாப் கூட வந்து ஹர்ப்ரீத் கரும், ராகுல் சகர், இவங்க 2 பேரும் வந்து சூப்பரா ஸ்பின் போட்டு பஞ்சாப் வந்து சென்னையில வந்து ஜெயிக்க வச்சிருப்பாங்க. சோ ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு டிஃபரன்ஸா இருந்திருக்காங்க. ஆனா அந்த ட்ராக்ல ஸ்பின்னர்ஸ் அப்படி போடுறது தான் கஷ்டமான விஷயம். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்கறனால சிஎஸ்கே வந்து ஒரு பிச்சை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்பின்னிங் ட்ராக்கா அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஸ்பின்னிங் ட்ராக் மாதிரி தெரியல. பட் பிச்சு கொஞ்சம் வந்து ஸ்லோவா தான் இருக்கு. லைக் வந்து பால் கொஞ்சம் நின்று வர மாதிரி தான் இருக்கு, பால் டிப் ஆகிற கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் அவங்க அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு பேட்ஸ்மேனை கொஞ்சம் வந்து ட்ரெம்பிள் பண்ண இருக்கலாம் டைமிங்ல. சோ அதனால வந்து விக்கெட்ஸ் நிறைய வந்து இந்த தூக்கி அடிக்குது. மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம பார்த்தோமே, விக்னேஷ் பூஜர் வந்து தூக்கி அடிக்க போய் தான் நிறைய அவுட் ஆனாங்க. சோ அந்த மாதிரி வந்து டிராப்ஸ் நிறைய வந்து நம்ம வச்சு விக்கெட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. சிஎஸ்கேல நம்ம அஃப்கோர்ஸ் பார்த்த மாதிரி தான் ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமத் வந்து ரொம்ப சேப்பாக்கலன்ற வரும்போது வந்து நூர் அகமத் ஆல்ரெடி டிக்கு, அவர் சூப்பரா போயிட்டு இருக்காரு. அஸ்வின் சொந்த மண்ணு, அவர் தெரியாத ஒண்ணுமே இல்லை, சூப்பரா சேப்பாக்கல எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஜடேஜாவும் கன்சிஸ்டன்டா வந்து விக்கெட், சிஎஸ்கே கடைசி 2-3 வருஷமா விக்கெட் ஸ்பின்ல வந்ததே வந்து ஜடேஜாவா தான். இங்க என்ன டிஃபரன்ஸ்னா ஜடேஜாக்கு தீக்ஷனா கொடுக்கறப்போ தீக்ஷனா யாரும் அடிக்க மாட்டாங்க, ஓகேவா? சோ வந்து ஜடேஜா வந்து என்னதான் தூக்கி போட்டாலும் ஜடேஜாக்கு விக்கெட் கிடைச்சது இல்ல பெருசா. பட் இங்க வந்து அஸ்வினும் நூறுக்கும் போது அந்த பிரஷர் கிரியேட் பண்ணும்போது ஜடேஜாவை டேக் ஆன் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆப்வியஸா ஜடேஜாக்கு விக்கெட் விடும். அதனாலதான் அந்த ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அந்த பார்ட்னர்ஷிப், பவுலிங் பார்ட்னர்ஷிப்ல. அது இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அஸ்வின் விக்கெட் எடுக்காட்டியும் ஜடேஜா எடுப்பாரு அந்த மாதிரி. நீங்க ஒரு ஜடேஜா பேசிக்கா எப்படின்னா ஒரு டாட் பாலுக்கு போற பிளேயருங்க. நான் நல்ல ஒரு பால் போடணும், விக்கெட் எடுக்கணும்னு அவர் ஏமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து நீங்க இப்ப அடிக்க போனீங்கன்னா தானா விக்கெட் வரும். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப அஸ்வின், நூர் அகமது வந்து பிரஷர் போடும்போது அதுதான் நடக்கும்.
ஸோ 3 பில்லர்ஸா வந்து சூப்பர் செட்டிங். அந்த டெக் சூப்பரா இருக்கு, ஸ்பின்னர் டெக்கு. அங்க ஆர்சிபியும் பாத்தீங்கன்னா சலிச்சவெல்லாம் கிடையாது. குருணால் பாண்டியா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. சுயாஸ் சர்மாக்குமே வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூட வந்து லிவிங்ஸ்டனும் இருக்காரு, நல்ல ஆப்ஷன். ஸோ 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க அந்த சைட்ல. நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஸ்பின்னிங் கேமா தான் போகும், அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஆமா, இதுல பிரச்சனை என்னன்னா இப்போ பேட்டிங் பிட்ச் கொடுக்குறாங்க. இப்போ போன சீசன் மாதிரி பேட்டிங் பிட்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ ஆர்சிபி டீம்ல நல்லா டைம் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சால்ட், கோலி, பட்டிடர், லிவிங்ஸ்டன் எல்லாருக்குமே அந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா சூப்பரா அடிச்சு நவுத்திடுவாங்க. இதே பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த லிவிங்ஸ்டன், சால்ட்டுக்குமே அந்த வீக்னஸ் இருந்திருக்கு. அதை நம்ம பார்ப்போம், போக போக அவருக்கு என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஐ திங்க் சிஎஸ்கே சேப்பாக்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் இந்த வருஷம் ரெடி பண்ணுவாங்க. போன வருஷம்னா சீம் ஓகே, நீ சொன்ன மாதிரி 75% இருந்துச்சு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் 1 or 2 மேட்சஸ், இப்போ லக்னோல இங்க வந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ ரீசெண்டா விளையாடின மேட்ச்ல அவங்க வைசாக்ல 4 ஸ்பின்னரோட போனாங்க. அவங்களாம் இங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சில மேட்ச்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காவும் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காவும் கொடுப்பாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஹரிஷும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்ல. அவ்வளவுதாங்க, நீ ஒரு கேப்டனா இருந்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சிங்கன்னா பவுலிங் எடுக்கணும். அண்ட் பவுலிங் எடுத்தது மட்டும் இல்லாமல் டீம் காம்பினேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின் எடுத்துட்டு போனா பெட்டரா இருக்கும். இஃப் த பிட்ச் இஸ் ஃபேவரிங் ஸ்பின் அப்படின்றது எங்களோட ப்ரெடிக்ஷன் அண்ட் தாட். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்து டாஸ் ஜெயிப்பாரா? அவர் போன சீசனோட டாஸ் ரெக்கார்ட் நம்மளே பார்த்தோம். பட் அதிசயமா இந்த மேட்சோட இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சோட டாஸ் ஜெயிச்சிருந்தாரு. நல்ல விஷயம். அதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா சூப்பர். இப்போ வந்து இண்டிவிஜுவல் பேட்டர்ஸோட ஸ்டாட்ஸ், லைக் அவங்க வந்து எப்படி ஃபேர் பண்ணியிருக்காங்க சேப்பாக்ல, அவங்க வந்து என்னென்ன பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் கம்பேரிசனோட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபி டீம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆர்சிபி டீம்ன்றப்போ யாரு ஃபர்ஸ்ட்? நம்ம கிங், இந்த சேஸ் மாஸ்டர், அப்கோர்ஸ் விராட் கோலி, அவர்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவருக்கு போன சீசன் ஒரு செம்மையான ஒரு சீசன். அப்கோர்ஸ் ஆரஞ்சு கேப் ஜெயிச்சாரு, 741 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நம்ம 2016 அப்புறம் ஒரு பெஸ்ட் சீசன் கண்ண மூடிட்டு சொல்லாங்க. ஸோ நிறைய கேள்விகள் இருந்தது விராட் கோலி மேல, அதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரா அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுக்கு அந்த ஃபார்முக்கு அப்புறம் தான் ஒரு வேர்ல்ட் T20 அடிச்சாரு. சரி, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்தார், சூப்பரா இருந்தார் ஐபிஎல்ல. அவரு போன வருஷம் ஐபிஎல்ல எந்தெந்த பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மெயின் அவுட் இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு 4 தடவை அவுட் இருக்காரு. அண்ட் அதுவுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருந்த ஸ்லோவா டெலிவரிஸ் அப்படி இப்படின்னு போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் அந்த ஒரு டைப் ஆஃப் பவுலர்ஸ் கிட்ட தான் 4 தடவை ஒரு மேக்ஸிமம் அவுட் இருக்காரு. அதுக்கு அடுத்து அவர் மேக்ஸிமம் யார்ட்ட அவுட் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்து அவுட் இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த இனிஷியலா பவர் பிளேல தூக்கிருக்காங்க விராட் கோலி 2 பேரு. ஒரு ட்ரெண்ட் போல் தூக்கிருக்காரு, இன்னொருத்தர் யாருன்றது மறந்துட்டேன், பட் அவரும் தூக்கிருக்காரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க ஸ்டார்டிங்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இஸ் நெவர் காட் அவுட் டு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அன்டில் கடைசி எண்ட்ல ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட ஒரு தடவை அவுட் இருக்காரு. அவ்வளவுதானே தவிர சூப்பரா அடிச்சிட்டு இருந்திருக்காரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்ட். அந்த பவர் பிளேவை தாண்டிட்டாரு அப்படின்னா விராட் கோலி இஸ் எ பீஸ்ட். அண்ட் ரெண்டாவது அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ்மே அவர் 3 தடவை அவுட் இருக்காரு. அதுலயுமே ஒரே ஒரு முறை இந்த 13 தடவை அவர் அவுட் இருக்காரு. சரிங்களா, 12 முறை அவுட் இருக்காரு போன சீசன்ல. அந்த 12 முறையில ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவர் போல்ட் இருக்காரு. அந்த போல்ட் ஆனதுமே அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர் மயங்க் மார்க்கண்டே அகைன்ஸ்டா அந்த ஒரு 280 சேஸ் பண்ணுவாங்கல்ல ஆர்சிபி, அந்த மேட்ச்ல வந்து சூப்பர் கூகுளி ஒன்று போடுவார் மார்க்கண்டே. அதுல போல்ட் ஆனவர் தான் கோலி. மற்றபடி போல்டே ஆனதுல எல்லாமே ஒன்னு கீப்பர் கேட்சா இருக்கும், இல்லைன்னா வந்து காட் சம்வேர் இந்த பவுண்டரி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு தடவை கூட எல்பி ஆனதுல ஒரே ஒரு தடவை தான் போல்டே இருக்காரு. விராட் கோலி ஹஸ் பீன் அ கிரேட் பிளேயர் லாஸ்ட் இயர். அந்த ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆகுது. அஃப்கோர்ஸ் கண்டினியூ ஆச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம், ஒரு அமேசிங்கான ஒரு இன்னிங், செம்மையான ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு ஒரு ஆர்சிபிக்கு. ஸோ அது கண்டினியூ ஆகுது அப்படின்றப்ப ஒரு வீக்னஸ் பெருசா இல்ல. ஸோ அந்த ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அந்த பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா 2 முறை அவுட் இருந்திருக்காரு. ஸோ இப்போ சிஎஸ்கேவா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பவர் பிளேல லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் அகைன்ஸ்டா கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு விராட் கோலிக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் அது அவர் சர்வை பண்ணிட்டாருன்னா சூப்பரா அடிப்பார். சர்வை பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அந்த யூஸ் பண்ணிப்பாங்க சிஎஸ்கே. கலீல் அகமது ஒரு வெப்பனை சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாம் கரன் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவருமே யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் இன்கேஸ் ஆடினாருன்னா அவருமே பவர் பிளேல யூஸ் பண்ணி விராட் கோலிக்கு அகைன்ஸ்டா போடுவாங்க அப்படின்றது எங்களுடைய ப்ரெடிக்ஷன். அப்படி ஒருவேளை அவர் அந்த 3 ஓவர் தாண்டிட்டாரு அப்படின்ற பட்சத்துல நூர் அகமது ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா நூர் அகமது கிட்ட அவர் அவுட் ஆயிருக்காரு அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். ரிதிமன் சாகா கிட்ட வந்து ஒரு கீப்பர் கேட்ச் ஒரு நிக் பண்ணி ஒரு கேட்ச் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு பேட்லுமே சூப்பரா இருக்கும் அகைன்ஸ்ட் நூர் அகமது. ஸோ பவர் பிளே தாண்டிட்டாருன்னா நூர் அகமது, பவர் பிளே தாண்டதுக்கு முன்னாடி கலீல் அகமது. ஸோ 2 அகமது வந்து எப்படி 2 அகமது டீம் போட்டு விராட் கோலியை செய்வாரா இல்ல விராட் கோலி இந்த 2 அகமது செய்வாரான்றதை நம்ம மேட்ச்ல பார்க்கலாம். இன் சென்னை போன தடவை அவரோட ஸ்டாட் என்னன்னு பாத்தீங்கன்னா 21 பால்ஸ்ல 20 சம்திங் அடிச்சிருக்காரு. அதுவும் முஸ்தபிசர் கிட்ட தான் அவர் அவுட் ஆயிருக்காரு. அந்த டீப்ல அடிச்சு அவுட் ஆவார் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் நம்மள்ட்ட கலீல் அகமது எப்படி யூஸ் பண்றாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ அடுத்து செகண்ட் பேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் ஆஃப் ஆர்சிபி ரஜத் பட்டிடர். அவரை பாத்துருவோம். அவருக்கு போன சீசன் ஒரு பிரேக் த்ரூ சீசனுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஸ்லோவா ஒரு சீசனா தான் ஆரம்பிச்சாரு. ஒரு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் அவர் பெருசா அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு பாருங்க. எல்லாமே ஒரு 20 பால்ல 50, 25 பால்ல 65 போட்டு வெலாசி தள்ளியிருக்காரு. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். எஸ், ஸ்பின்னர்ஸை வந்து போட்டு வெலாசி தள்ளியிருக்காருங்க ரஜித் பட்டிடர். எந்த அளவுக்கு தள்ளியிருக்காருன்னா 200+ ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் போன சீசன்ல. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரே ஒரு முறை மட்டும்தான்
ஸ்பின் கிட்டே அவுட்டே இருக்காரு. அதுவும் இந்த லெக் ஸ்பின்னர் கிட்ட ஒரே ஒரு முறை அவுட்டே இருக்காரு. நன் அதர் தன் மாயன்க் மார்க்கண்டே. அதே மேட்ச்ல தான் அவர் பர்டிகுலர் விக்கெட்டும் எடுத்தாரு அவரு. ஆல் தட் பீயிங் செட், நம்ம வந்து இப்போ ஸ்பின் பேசிட்டு இருக்கோம்ல, ஸ்பின்னா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிட்ச்ல பர்டிகுலர் இஸ் கோயிங் டு பி a big factor எங்களுக்கு தோணுது ஃபார் ஆர்சிபி. ஏன்னா வெரி குட் பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் எஸ்பெஷலி நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா 3 பேரும் டேக் ஆன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அவர் லெக் ஸ்பின்னர் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காருன்னு சொன்னல, அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஹர்ப்ரீத் பிரார் கிட்ட ஒரே ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ டோட்டலா அவர் கிட்டத்தட்ட 10 தடவை அவுட் ஆயிருக்காரு போன ஐபிஎல்ல. 10 தடவையில 2 தடவை தான் ஸ்பின் கிட்ட அவுட் ஆயிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அவருடைய அந்த ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். பட்டிடர் இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின், பட் இந்த அளவுக்கு குட்ன்றதை நான் ஸ்டாட்ஸ் எடுக்கிறப்ப நான் நோட் பண்ணேன். ஸோ பட்டிடரை வந்து அவுட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல மிடில் ஓவர்ஸ்ல அந்த சீமர்ஸை கொண்டு வரதுல ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்போ நேத்தன் எலிஸ் ஆர் இவங்க அன்சுல் கம்போஜை வந்து டீமுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல இந்த 2 ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கும். நேத்தன் எலிஸ் ஆர் பத்திரானா யாரை கொண்டு வராங்களோ ஓகே தான். பட் அகைன் அந்த இடத்துல நூர் அகமது கொடுக்கறது வந்து ஒரு கேம்பிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. விக்கெட் எடுக்கும் வாய்ப்பு இருக்கு, பட் பட்டிடர் டேக் ஆன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பேட்டிலுக்கு நான் வந்து மச் அவைட்டட் டு see that. எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் வந்து ஆர்சிபி வந்து ஒரு 8 ஓவர்ஸ் இருக்கும், 1 விக்கெட் லாஸோட மேக்ஸிமம் அதை வச்சு ஆக்குபை பண்றாங்கன்னா 8 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ரஜத் பட்டிடர் இருந்தாருன்னா செம்ம எஃபிஷியன்டா இருப்பாரு. ஏன்னா அந்த டைம்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர் எல்லாம் பெருசா கொண்டு வர மாட்டாங்க. ஒரு ஓவர் வேணா சீமரே கொண்டு வர மாதிரி இருக்கும், மற்றபடி ஃபுல் ஸ்பின்னர் தான் ஓடும். அந்த டைம்ல ரஜத் பட்டிடர் அந்த டைம்ல யூஸ் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும். இதுல ஒரே ஒரு சின்ன ஆடட் ஃபேக்ட், ரஜத் பட்டிடர் இதுக்கு முன்னாடி சாம் கரண்ட்டை போன சீசன் ஒரு முறை அவுட் இருக்காரு. எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் அவுட் ஆனாரு ஒரு டுவர்ட்ஸ் தி எண்ட்ல. பட் ஒரு முறை அவுட் இருக்காரு. ஸோ மேபி அவருமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சாம் கரனை கூட நடுவில் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 1 or 2 ஓவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அகைன்ஸ்ட் பட்டிடர். ஸோ பாப்போம் ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து 2வது ஆர்சிபி பேட்டர். ஸோ நம்ம 3வது ஆர்சிபி பேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம உப்பு தோத்துல உப்பு போட்டு தின்னலையாடா அப்படின்னு அந்த உப்பு வந்து போட்டு தின்னுட்டு இருக்காரு எல்லாரையும். அந்த அளவுக்கு போட்டு வெலாசி தள்ளிட்டு இருக்காரு. போன மேட்சுமே ஒரு பிளிஸ்டிங் ஸ்டார்ட் அகைன்ஸ்ட் கொல்கட்டா. என்னன்னா நாளைக்கு வந்து அவர் உப்பு போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிட்ச்ல வந்து என்ன பண்ண போறான்றதா மேட்டரே. எஸ், ஃபில் சால்ட் அவரை பத்தி பாத்துடலாம். ஒரு செம்மையான ஒரு பிளிஸ்டிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் கொல்கட்டா. இஸ் ஃபார்மர் சைட் சூப்பரா ஆடினாரு. இவர் பாத்தீங்கன்னா போன சீசன் ஒரு பிரேக் த்ரூ சீசன் ஃபார் கொல்கட்டா. அவர் வந்து கிட்டத்தட்ட 400+ ரன்ஸ் அடிச்சாரு. செம்ம ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் அவரு வந்து மெஜாரிட்டி யார்கிட்ட அவுட் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட அவுட் இருக்காருங்க. பொதுவாகவே ஃபில் சால்ட்ன்றப்போ இந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் இருந்திருப்பாங்க. இங்கிலீஷ் பிளேயர்ஸ்னாலே ஸ்பின்னர்ஸ் தான் வீக்னஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு டிஃபரெண்ட், இவர் வந்து ஸ்பின்னரை சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பேட்டர், ஜஸ்ட் லைக் ஜானி பெஸ்டோ. அந்த மாதிரி வந்து டாப் ஆர்டர்ல ஸ்பின் கொடுத்தாலும் சூப்பரா ஆடுவாரு. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அவருக்கு பெருசா வீக்னஸே கிடையாதுங்க. இப்போ ஆக்சுவலி ரீசெண்டா அந்த இந்தியா T20ல அகைன்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 2 தடவை அவுட் ஆனாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் போன ஐபிஎல் ஃபுல்லாவே இவரு ஒரே ஒரு முறை மட்டும்தான் லெஃப்ட் ஆர்ம் சீமர் கிட்ட அவுட் இருக்காரு. அந்த ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் கரன். அந்த சாம் கரன் தான் சிஎஸ்கே வச்சிருக்காங்க. அவன் அகைன்ஸ்ட் கலீல் அகமதுக்கும் சூப்பரான ரெக்கார்ட் இருக்கு ஃபில் சால்ட்டுக்கு. போன சீசன் நம்ம பார்த்தோம் வச்சு வெலாசி தள்ளினாரு அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். அகைன் ஒரு பவர் பிளேல டேக் ஆன் பண்றக்கூடிய எபிலிட்டி நம்ம ஆளுக்கு இருக்கு. ஃபில் சால்ட்டுக்கு டேக் ஆன் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா இவரும் லெக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு தடவை தான் அவுட் இருக்காரு. அந்த ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரும்ப மாயன்க் மார்க்கண்டே. இந்த மாயன் மார்க்கண்டேயன் இப்ப கரண்டா இருக்கிற ஆர்சிபி பேட்டர்ஸ் 3 டாப் பேட்டர்ஸ்மே அவுட் ஆகி இருக்காரு. ஆனா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மாயன் மார்க்கண்டேவை டீம்ல கூட எடுக்கல. அனலிஸ்ட் ப்ரோ கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்டாட்ஸ் பாக்குறப்போ. பட் தெரியல அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ட்டு. சோ ஃபில் சால்ட் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர் வெரி குட், அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வெரி குட். அவருக்கு இருக்கிற அந்த ஒரு வீக்னஸ்னா அந்த ஆரம்பத்துல சீம் போட்டு கொஞ்சம் பேஸ் ஆஃப் டெலிவரி போட்டு அவுட் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இன்னொரு விஷயம், அவர் லாஸ்ட் டைம் சேப்பாக்கில் வந்து ஆடும்போது ஃபர்ஸ்ட் பால் டக்கா இருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே கிட்ட அவுட் இருக்காரு. கொஞ்சம் கட் பண்ணி பாயிண்ட்ல அடிக்க போய் ஜடேஜா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருக்காரு. சோ அந்த மாதிரி இந்த தடவை இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் அகைன் நம்ம கிட்ட கலீல் அகமது, சாம் கரன் இருக்கும்போது 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபில் சால்ட்டுக்கு 170+ ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு பவர் பிளேல. கஷ்டமா தான் இருக்க போது சால்ட்டை தூக்குறது. பட் சால்ட்டை தூக்கிட்டாங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் ததிகினதும் போட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம 4வது ஆர்சிபி பேட்டர் கொஞ்சம் டக்குனே பாத்துறோம். இவர் வந்து லிவிங்ஸ்டன். இவர் போன சீசன் பெருசா எதுவும் பண்ணல. பஞ்சாபுக்கு ஒரு 7 மேட்ச் ஆடினாரு. அந்த 7 மேட்ச்ல 111 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டைப் ஆஃப் பவுலர் கிட்ட ரெகுலரா அவுட் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவுட் இருக்காரு. நூர் அகமது கிட்டே அவர் அவுட் இருந்திருக்காரு குஜராத் டைட்டன்ஸ் அகைன்ஸ்ட் ஆடுறப்போ. சோ அதுவுமே ஒரு சம மேட்ச் அப்புங்க. ஆக்சுவலி ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ரஜத் பட்டிடர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ரசல் வர வரைக்கும் சுயாஷ் சர்மாவை வெயிட் பண்ண வச்சிருந்தாரு. அந்த ஒரு 17th ஓவர்ல ரசல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் சுயாஷ் சர்மா கொடுக்கணும். ஏன்னா ரசல் இஸ் வீக் அகைன்ஸ்ட் ஸ்பின், எனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸே சொன்னாரு. சொன்ன மாதிரி விக்கெட்டும் எடுத்தாரு சுயாஷ் சர்மா. அந்த மாதிரி ருத்துராஜ் கெய்க்வாட், டேவிடுக்கும் சரி லிவிங்ஸ்டனுக்கும் சரி அந்த ஒரு ரிஸ்பின் ஆப்ஷனான நூர் அகமதை கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தா நூர் அகமது 17th ஓவர் வரைக்கும் போட்டுருப்பாங்க. சோ தேவைப்பட்டதுன்னா 20th ஓவர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தாராளமா நல்லா இருக்கு. தாராளமா. அண்ட் லிவிங்ஸ்டனுமே சரி டேவிடும் சரி அந்த வீக்னஸ் இருக்கு அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர். பால் கமிங் இன் அந்த ஸ்பின்னர் அவங்க வந்து அந்த ஃப்ரம் த ஹேண்ட் வந்து பிக் பண்ணக்கூடிய எபிலிட்டி அகைன்ஸ்ட் நூர் அகமது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. 2 பேருமே விக்கெட் விட்டுருக்காங்க நூர் அகமது. டிம் டேவிட் பத்தி நம்ம பார்க்க வேணாம், அவர் விட்டுருங்க. லிவிங்ஸ்டன் எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து சிஎஸ்கே மேட்ச்ல வந்து சுத்தமா அவுட் ஆஃப் ஸ்கோப். ஏன்னா அவர் பேட்டு நீங்க போட்டீங்கன்னா டப்புன்னு அடிப்பாரு. அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ்ல வந்து சொல்றதுக்கு இல்லை. ஓகே,
அவ்வளவுதான். சோ லிவிங்ஸ்டன் எங்களுக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அகைன்ஸ்டா சேப்பாக்ல அடிக்க மாட்டார்ன்றது எங்களுடைய தாட் ப்ராசஸ் அண்ட் அடிக்க விட ஒப்பீனியன். மாட்டாங்க. சிஎஸ்கே ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா அவுட் ஆகிடுவாங்க. சரிங்களா? சோ நம்ம பார்க்கக்கூடிய கடைசி ஆர்சிபி பிளேயர் ஜிதேஷ் சர்மா. பயங்கரமான ஒரு ஹைப். உண்மையிலே எனக்கு ஜிதேஷ் சர்மா ரொம்ப பிடிக்கும். அவர் டொமஸ்டிக் விதர்பால இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு பிளேயர் தான். ஆனா ஆக்சுவலி போன சீசன் ஒரு பஞ்சாபுக்கு நிறைய இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஏமாந்துருக்கேன். ஒரு 250 ரன்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு நினைச்சு ஸ்டாட்ஸை பார்த்தேன். ஓப்பனா சொல்றேன், எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு. 171 ரன் தான் அடிச்சிருந்திருக்காரு. அதனாலதான் பஞ்சாபை துரத்திருக்காங்க ஜிதேஷ் சர்மாவை. அண்ட் இன்னொரு விஷயம், ஜிதேஷ் சர்மா இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின். நான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பேன் அடிச்சலாம் லெக் ஸ்பின்னர் சூப்பரா ஆடுவார் அப்படின்ட்டு. அவர் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா போன சீசன் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர் 140 தான். அது மட்டும் இல்லாம 4 தடவை லெக் ஸ்பின்னர் அவர் அவுட் ஆயிருக்காரு. So இஸ் நாட் தட் பர்டிகுலர் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின். அண்ட் அவர் மிடில் ஆர்டர்ஸ்ல வரப்போ அகைன் நூர் அகமது இஸ் கோயிங் டு பி a big threat. இவங்க எல்லாருக்குமே நூர் அகமது இஸ் கோயிங் டு பி a big threat. அது மட்டும் இல்லாம ஜடேஜா மாதிரியான பவுலர் லைக் இவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் சாய் கிஷோர் கிட்டே அவுட் இருக்காரு. அதனால இது வந்து ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ ஜிதேஷ் சர்மா அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இஸ் கோயிங் டு பி a tough battle for ஜிதேஷ் சர்மா. ஸோ இதுதான் ஆர்சிபி பேட்டர்ஸோட ஸ்டாட்ஸ். இதுல இவங்க சேப்பாக்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி விராட் கோலி 20 balls 21 அப்படி அடிச்சிருந்தாரு. அகைன்ஸ்ட் முஸ்தபிசர் கிட்ட அவுட் ஆயிட்டு போயினாரு. சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பால் டக் ஆனாரு. ஜிதேஷ் சர்மா சென்னையில ஆடவே இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா பட்டிடருமே தேர்ட் பால் டக்கா இருந்தாரு போன சீசன் சேப்பாக்ல நடக்கிற அந்த மேட்ச்ல. அவரும் முஸ்தபிசர் கிட்ட அவுட் இருந்தாரு. பொதுவா இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து அப்படியே நம்ம சென்னை சூப்பர் கிங் பிளேயர்ஸ் ஓடிடுவோமா? நம்ம சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம கேப்டன் தான், ருத்துகர் ராஜா, சேப்பாக்கர் ராஜா. அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடினாரு. எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் ஆடினாரு. அண்ட் லாஸ்ட் சீசன் ருத்ராஜ் கேக்வாட் 584 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் அதுல 419 ரன்ஸ் சேப்பாக்ல மட்டுமே வந்திருக்குங்க. நான் திரும்ப சொல்றேன், 419 ரன்ஸ் சேப்பாக்ல மட்டுமே அடிச்சிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 104 இருந்திருக்கு. சேப்பாக்ல மட்டும் பொழந்து தள்ளிருக்காரு. இவர் சேப்பாக்கர் ராஜான்னு சொல்றது தப்பே இல்ல. இவர் வந்து ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாரு, ஒரு மேட்ச்ல 98 அடிச்சாரு, 2-3 மேட்ச்ல நாட் அவுட்டா இருந்திருக்காரு சேப்பாக்ல. He is very good in Chepak. Undoubtedly, he is going to be the X-Factor player for Chennai. அது மட்டும் இல்லாம இவருக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் வீக்னஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஓவர் தி இயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 10 போல்ட்டுக்கு அகைன்ஸ்ட் திணறதா இருக்கட்டும். போன சீசன்லயுமே அவர் ஆக்சுவலி 5 தடவை அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருந்திருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சன், கலீல் அகமது, ஹர்தீப் சிங் நிறைய பேர் இவங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன இப்போ இந்த சீசன்ல என்ன டிஃபரன்ஸா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட் மேட்ச் முடியறப்போ கேட்டாங்க, ராகுல் திரிபாதி ஓப்பனிங் இருக்கிறது காரணம் வந்து இந்த மேட்சுக்கு மட்டும் அப்படின்றப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ராகுல் திரிபாதி இஸ் பெட்டர் பிளேயிங் as an opener. இதுதான் வந்து டீம் காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. சோ ஃபார் தி பெட்டர்மென்ட் ஆஃப் தி டீம் ஐ அம் பிளேயிங் அட் நம்பர் 3 அப்படினு வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறம் சீசன் ஃபுல்லா ஒரு நம்பர் 3ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லஸ் ஆர் அன்டில் ராகுல் திரிபாதி சொதப்பிட்டாரு அப்படின்ற பட்சத்துல மட்டும் தான் திரும்ப அவர் ஓப்பனிங் போவார்னு நினைக்கிறோம். சரிங்களா? ராகுல் திரிபாதியுமே உண்மையிலேயே ஆஸ் an ஓப்பனா சொல்றோம், ஆஸ் an ஓப்பனர் தான் ஒரு ஸ்டாட் சூப்பரா இருக்கு ஐபிஎல். அது ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸா இருக்கட்டும், இல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இருக்கட்டும், அவர் ஓப்பனரா செம்மையா வச்சிருக்காரு ஸ்டாட்ஸ். அண்ட் அதனால ராகுல் திரிபாதியும் ரச்சனும் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அந்த ஸ்விங் எபிலிட்டியும் போயிடும். ருத்ராஜ் கேக்வாட் வந்து பேட்டிங் வரப்போ அந்த ஸ்விங்கும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து இஸ் கோயிங் டு பி a ட்ரேட்மார்க் பிளேயர். அண்ட் இவருக்கு பெருசா எந்த வீக்னஸ்மே இல்லைங்க. இவர் ஒரே ஒரு தடவை தான் போன தடவை ஸ்பின்ல அவுட் ஆயிருக்காரு போன சீசன் ஃபுல்லா. அது ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். கடைசி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட அவுட் ஆனாரு பாத்தீங்களா? அதுதான் ஒரே ஒரு தடவை ருத்ராஜ் கேக்வாட் போன தடவை ஸ்பின்ல அவுட் ஆனதே இல்ல. இந்த முறை ஒரு தடவை ஸ்பின்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் ஆல்ரெடி தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனார் விக்னேஷ். தாண்டி இவர் வந்து அவுட் ஆகணும் அப்படின்னா நியூ பால்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்து போட்டதா உண்டு. அதுக்கு இவர் ஃபர்ஸ்ட் நியூ பால்ல ஆடணும். விக்கெட்டே கொடுக்கல பவர் பிளேல அப்படின்னா வந்து கேக்வாட் ஷோ தான். சோ எஸ், ருத்ராஜ் கேக்வாட் பாத்துட்டோம். சோ அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங் பார்ட்னர் ரச்சின் ரவீந்திராவை பாத்துறோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலி மேட்ச் ரிவ்யூலே சொல்லியிருந்தோம், ஒரு ருத்ராஜ் கேக்வாட் ரச்சின் ரவீந்திராவும் ரோல் ஸ்வாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா போன சீசன் செம்ம அக்ரெசிவா ஆடிட்டு இருந்தாரு. 222 ரன்ஸ் தான் அடிச்சாரு. ஒரு 7-8 மேட்ச் தான் ஆடினாரு. ஆனா அந்த 7-8 மேட்ச்லயுமே ஒரு 175 ஸ்ட்ரைக் ரேட்டோட வச்சு ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா போன சீசன்ல சேப்பாக்ல ஓகே, அவரு திடீர்னு ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 18 பால்ல வந்து 40-43 அப்படின்னு அடிச்சிருந்தாரு. இன்னொரு மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு இந்த லெக் ஸ்பின்னர் கிட்ட வீக்னஸஸ் இருக்குங்க. அவர் பாத்தீங்கன்னா ரஷீத் கிட்ட அவுட் இருக்காரு, கோபால் கிட்ட அவுட் இருக்காரு, கரண் சர்மா கிட்ட அவுட் இருக்காரு போன சீசன், ஸ்டெம்பிங்லாம் இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ லெக் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா வில் பி a good option. லெக் ஸ்பின்னர்ஸ் நம்ம டீம்ல முன்னாடி சொன்ன மாதிரி சுயாஷ் சர்மா இருக்காரு ஆர்சிபில. அது மட்டும் இல்லாம லிவிங்ஸ்டன் அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, லெக் ஸ்பின்னும் போடுவாரு, சோ நியூ பாலும் போடுவாரு, என்ன வேணா போடுவாருங்க. அவரு போட விடுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. போட்டார்னா பாப்போம். சோ அகைன்ஸ்ட் எஸ் தயால் ரவீந்திரா இஸ் கோயிங் டு பி a great option. சோ பாப்போம், அவர் வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் அடிச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அகைன்ஸ்ட் ஆர்சிபின்னு சொல்லும் போது எவ்வளவு பேர் அந்த மேட்சை மறந்துருப்பீங்க? முன்னாடி வந்து நான் நோட் பண்ணதுல கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் ஆனப்போ அவரோட ரோல் வந்து அவர் டிஃபெண்டா வச்சுக்கிட்டாரு, நின்று ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கெய்க்வாட் ஒன் டவுன் பண்ணதுனால அவர் ரோலை மாத்திட்டாரு, ரச்சின் ரவீந்திரா அந்த ரோலை வந்து எடுத்துக்கிட்டாரோ. அதனாலதான் ஓப்பனிங் இப்ப ராகுல் திரிபாதி அடிக்க விட்டுட்டு இன்னொரு இடத்துல ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு பிளேயரா தான் சிஎஸ்கே வந்து பாக்குறாங்க. அதனாலதான் அப்படி ஆடிட்டு இருக்காரோ எனக்கு தோணுது.
கண்டிப்பா ஃபுல்லாமே அப்படி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்டரா என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு போன சீசன் பாக்குறப்போ. அந்த ட்ரேவிஸ் ஹெட் கொடுத்த இம்பாக்ட ரச்சின் ரவீந்திரா கொடுக்கறதுக்கு நிறைய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. இருக்கு அவருக்கு எபிலிட்டி எல்லாமே இருக்கு. அடிச்சு இருக்காரு அவர் இத்தனைக்கும். ஆமா. ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த ரோல் ஸ்வாப்பன் அந்த விஷயத்துலதான் கரெக்ட். சூப்பர். அது பொறுத்து இருந்து பார்க்கணும். ரச்சின் ரவீந்திரா அதுதாங்க அவர் பவர் பிளே தாண்டிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் லெக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா வீக்னஸ் இருக்கு. அவர் அதையும் தாண்டிட்டாருன்னா இஸ் கோயிங் டு பி ஒன்ஸ் அகைன் போன மேட்ச் ஆடின மாதிரி இந்த மேட்ச் ஆடுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன ராகுல் திரிபாதி. எஸ் அவரே போன சீசன் பெருசா ஆடலைங்க. அவர் ஹைதராபாத்துக்கு போன சீசன் 7 மேட்ச் தான் ஆடிந்தாரு. 7 மேட்சுமே ரொம்ப பூரான ஒரு சீசன். ஒரு மேட்ச் அந்த குவாலிஃபயர்ஸ்ல வந்து சூப்பரா அடிச்சு கொடுத்தாரு. பட் அதையெல்லாம் தாண்டி அவருக்கு போன சீசன் பெருசா இல்ல. சோ போன சீசன் ஸ்டாட்ஸ் மட்டும் இல்லாம நாங்க 2023 ஸ்டாட்ஸ் எடுத்து பேசுறோம். இவர் 2 சீசனுமே சேர்த்தே வந்து ஒரு 430 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. சரிங்களா? கொஞ்சம் புவர் ரன் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. அதையும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா அகைன்ஸ்ட் த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் திணறிருக்காரு. அன்லைக் ராகுல் திரிபாதி அவர் அவுட் ஆனது இல்ல, பட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே பூரா இருந்திருக்கு. ஆனா அவர் அவுட் ஆன பவுலர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமர்ஸ் கிட்ட, அதுவும் ஒரு டைப் ஆஃப் சீமர் இல்ல, அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்லயும் ஈக்குவல் அவுட் இருக்காரு, ரைட் ஆர்ம் சீமர்ஸ்லயும் ஈக்குவல் அவுட் இருக்காரு. அப்படி இருக்கும்போது மோஸ்டா அவர் விக்கெட் கீப்பர் கேட்ச் நிறைய கொடுத்திருக்காரு. போன மேட்ச்லயே பாத்தீங்கன்னா தீபக் சாகருக்கு அகைன்ஸ்டா விக்கெட் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. கரெக்ட்டுங்களா? அந்த பவுன்ஸ் போட்டு க்ளவுஸ் பட்டு கீப்பர் ரிகல்ட் தான் பிடிச்சாரு. அப்படி இருக்கிறப்போ பவர் பிளேல சீமர்ஸ் தான் போடுவாங்க. எஸ் தயால் போட போறாரு, ரசிக் சலாம்டார் போட போறாரு, ஹேசல்வுட் போட போறாரு. அப்படின்றப்போ அசால்ட்டா ஆடுவார் நம்மால ராகுல் திரிபாதி. ஆடிட்டு இருந்தாரு. ரீசென்ட் டைம்ஸ்ல ஆடலன்றதுதான் ஸ்டார்ட். திரும்ப அந்த பழையபடி அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ் காரணம் ராகுல் திரிபாதியோ இல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் காரணம் ராகுல் திரிபாதியோ திரும்ப வந்தாரு அப்படின்ற பட்சத்துல சீமர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. திறனடிக்க போறாருன்றது கன்ஃபார்மா சொல்லலாம். பட் இப்போதைக்கு சீமர்ஸ் திணறிட்டு இருக்காரு. ஸ்டாட்ஸ் இஸ் a குட் பிளேயர். ஒரு சீமர்ஸ் சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் மாறலாம் இந்த சீசன் அப்படின்றதுனால நான் வந்து சீமர்ஸ் வந்து பொழந்து கட்டுவாரு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அப்படின்றத சொல்றேன். அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க, உத்தப்பாவா இருக்கட்டும் ரகானேவா இருக்கட்டும் டீமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிளிங் ஃபார்ம்ல தான் வந்தாங்க. they proved themselves and I'm confident. Still saying I'm confident on CSK மறுவாழ்வு மையம். I'm confident on redefining the lives of the players. கரெக்ட். ஓகே. சோ நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய CSK பிளேயர் என்னடா RCB ல மட்டும் 5 பார்த்தோம், CSK 4 தான அப்படின்னு பாத்தீங்கன்னா CSK ல இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த போன சீசன்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இதுல தோனி ஜடேஜான்றவங்க கொஞ்சம் எண்ட்ல, ஜடேஜா வந்து போன சீசன் ஆடி இருக்காரு, பட் நிறைய மேட்ச் ஒரு சான்ஸ் கிடைக்கல. தோனி நம்மளுக்கே தெரியும் என்னன்ட்டு, எண்ட்ல வருவாரு, சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடுவாரு. லெக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா அவர் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குன்றனால போன சீசன் சாம் கரன் நம்ம ஸ்மார்ட்டா என்ன பண்ணாரு, ராகுல் சஹரை கடைசி வரைக்கும் வச்சிருந்தார் 19th ஓவர் வரைக்கும். அந்த மாதிரி டீம்ஸ் வந்து ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. கடைசியா பார்க்கக்கூடிய பேட்டர் சிவம் தூபே. அங்க எப்படி ரஜத் பட்டிதார் வந்து வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் சிவம் தூபேயும் போன சீசன் 200+ ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின், ஆஃப் ஸ்பின்னா இருந்தாலும் சரி, லெக் ஸ்பின்னா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னா இருந்தாலும் சரி போட்டு பொளந்து கட்டிருக்காரு. ஆனா இவருக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட்டும் ஆயிருக்காரு. ஆனா அடிச்சிட்டு அவுட் இருக்காரு. அதுதான் மேட்டர். ஆமா, அடிச்சிட்டு அவுட் இருக்காரு, அடிக்க போய் அவுட் இருக்காரு. சஹர் கிட்ட ஒரு முறை, ரஷீத் கான் கிட்ட ஒரு முறை, அஸ்வின்ட்ட ஒரு முறை, ஹர்ப்ரீத் பர்ட்ட ஒரு முறை அவர் அவுட் இருக்காரு. மத்தபடி பாத்தீங்கன்னா அகைன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சிவம் தூபின்னு வரப்போ அந்த சீமர்ஸ் அப்படிதான் விக்கெட் எடுப்பாங்க, அந்த ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்ட்டு. இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட். சீமருக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து 175+ போன சீசன்ல. சும்மா கிடையாது. எஸ் ஒர்க் டவுன் அ லாட். அவர் லெக் சைட்ல மட்டும் தான் அடிப்பார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஆஃப் சைட்ல மட்டுமே போன சீசன் 35% ஆஃப் ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சும்மா கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் பேட்டர் லைக் சிவம் துபே, தட்ஸ் a big thing. So he is not like ஒரு ஒன் டைமென்ஷனல் பிளேயர். லெக் சைட்ல சும்மா ஸ்லாக் பண்ணுவாரு அப்படிலாம் இல்ல, பண்றாரு, இல்லன்னு சொல்ல. அட் தி சேம் டைம் ஆஃப் சைட்ல கரெக்ட், ஆஃப் சைட்ல போட்டாலும் நான் அடிப்பண்ட ஆஃப் சைட்ல அப்படின்ட்டு காட்டக்கூடிய ஒரு பேட்டர் சிவம் துபே. நம்ம ஆர்சிபில ரஜத் பட்டிதார் வந்து ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயரா இருப்பார் அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேல வந்து என்னதான் ருத்ராஜ் கேக்வாட் நம்ம சொன்னாலும் இந்த சிவம் துபே டூரிங் தி மிடில் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பிளே தி பிகெஸ்ட் ரோல் எனக்கு தோணுது. டக்குன்னு அந்த பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மட்டும் பாத்துறலாம். ஆர்சிபில வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ் தயால் கண்டிப்பா ஒரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார். எஸ்பெஷலி இந்த ரிவெஞ்ச் வந்து கொடுத்தாவணும், ரிவெஞ்ச் இஸ் சர்வ்ட் ஸ்வீட் அப்படின்ற மாதிரி அந்த தோனி விக்கெட் அவர் தான் எடுத்து. அண்ட் நம்ம பார்த்தோம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் தயால் வந்து ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆர்சிபிக்கு. சோ அவர் வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து மேட்ச் ரிசல்ட் இருக்கு. ஆமா, அவரு ஹேசல்வுட்டுமே மேபி த்ரெட்னிங்கா இருக்கலாம், பட் என்னோட ஒப்பீனியன்ல இருக்க மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே பிளேயர்ஸ் நிறைய பேர் நெட்ஸ்ல ஆடி இருப்பாங்க, அதனால ஹேசல்வுட் இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. பட் அபார்ட் ஃப்ரம் ஹிம் இந்த சுயாஷ் சர்மாவுமே இருக்க மாட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு. சுரேஷ் சர்மா ஒரு த்ரெட்டா தான் இருப்பாரு. ஆர்சிபி வந்து இப்போ வந்து டிஃபெண்ட் பண்றாங்க டோட்டல்ன்றப்போ சுரேஷ் சர்மா வந்து பயங்கர த்ரெட்டா இருப்பாரு. சூப்பர். ஓகே, சோ இது வந்து ஆர்சிபில பவுலர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார். சிஎஸ்கேல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த 2 அகமது, கலீல் அகமது, அப்புறம் வந்து நூர் அகமது. அபார்ட் ஃப்ரம் தெம் சாம் கரன் ஒரு எக்ஸ்பேக்டரா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ஆடினாருன்னா விராட் கோலிக்கு அகைன்ஸ்டா சாம் கரன் அந்த பவர் பிளேல நல்ல ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரஜத் பட்டிதாருக்கு அகைன்ஸ்டாவுமே அவர் டாப் 2 டாப் 4ல வந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல அதுவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். சாம் கரன், கலீல் அகமது, நூர் அகமது சிஎஸ்கே சைட்ல நான் பாக்குறேன். இதுல குருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாருப்பா. அவர் ஏதாவது பண்ணுவாரா இவர் ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்காதீங்க. குருணால் பாண்டியாக்கும் அவர் விக்கெட் டேக்கரே கிடையாது. குருணால் பாண்டியா வந்து அவர் வந்து அடிச்சு போடுற பிளேயரு.
பேட்ஸ்மேன் வந்து கண்டெயின் பண்ண தான் பார்ப்பாரு. அதுல விக்கெட் வந்து அவரோட போனஸ். அந்த மாதிரி இந்த Correct. பிட்சை அவர் நல்லா யூஸ் பண்ணிப்பாரு. கண்டிப்பா வந்து எக்கனாமிக்கலா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் சிஎஸ்கே டீம் நல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே மிடில் ஆர்டர்ஸ்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. சோ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு குணால் பாண்டியா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. Yeah. ஓகே பர்த்தே எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. மேட்ச் யார் ஜெயிப்பா? மஞ்ச சொக்காவா சிவப்பு சொக்காவா? சரி ஓகே. நான் மஞ்ச சொக்கா போடுறதுனால மஞ்ச சொக்கா தான் சொல்வேன்னு எதிர்பார்ப்பீங்க. மஞ்ச சொக்கா தான் சொல்றேன். ஆனா அது இந்த சொக்கா போடுறதுனால கிடையாது. நான் சென்னை சேப்பாக்குன்ற அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து சிஎஸ்கே மேல பெட் கட்டுறேன். ஐ மீன் பெட்லாம் கட்டல, சிஎஸ்கேன்னு சொல்றேன். ஏன்னா அகைன் ஸ்பீக்கிங் இந்த ரெண்டு டீமும் ஈக்குவலா இருக்குங்க ஆன் பேப்பர். சரிங்களா? ஆனா இந்த ஸ்லோ பிச் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல சிஎஸ்கே ஹஸ் an எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அவங்க பேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது சோ ஐ எம் கோயிங் வித் சிஎஸ்கே. உங்க தாட் என்ன? என் தாட் வந்து அப்கோர்ஸ் வந்து சேப்பாக்கல, அதுவும் ஆர்சிபி கூட வந்து சிஎஸ்கே தான் எல்லாரும் நினைப்பாங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஐ எம் சீயிங் a சேஞ்ச் இன் ஆர்சிபி பவுலிங் லைனப்பா இருக்கட்டும், லைக் இந்த ரோல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. யூஸ் பண்ற மாதிரி இருக்கு கரெக்டா அந்த பவுலர்ஸ். ஒரு 50-50 தான். சிஎஸ்கே என்னால கான்பிடண்டா சொல்ல முடியல. ஆனா ஆர்சிபி மேல வந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது. சோ அந்த 50% சான்ஸ்ல ஆர்சிபி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கான்பிடண்டா சொன்னா ஆர்சிபி வந்து டிஃபெண்ட் பண்ணா டோட்டல் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். என்ன பீடா நீங்க தான் ஆரம்பத்துல சொன்னீங்க டாஸ் ஜெயிச்சா பவுலிங் எடுத்தா ஜெயிப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுக்கணும்ன்றீங்க. அதுதான் நான் சொல்றேன். அதுல இன்னொரு பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 202 மேல அடிச்சா நல்லா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்சிபி பவுலர்ஸை வச்சு ஓரளவுக்கு குருணால் பாண்டியா இருக்காரு. அப்புறம் வந்து இருக்கிற எஸ்தேஆல் அந்த மாதிரி ஓரளவுக்கு ரன்ஸ் கண்டெயின் பண்ற அளவுக்கு ஒரு பவுலர்ஸ் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி பண்ணிருக்காங்க, எஸ்தேஆல் பண்ணிருக்காருப்பா. சரிப்பா, நம்பிக்கை அதை ஏன்பா ஞாபகப்படுத்துற திரும்ப திரும்ப? போப்பா, அதை கடந்து போப்பா, அடுத்து வாப்பா. அந்த மாதிரி வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஆர்சிபி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேரிட்டிவ் சேசிங் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க. ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணா எனக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆர்சிபி சேஸ் பண்ணா ஏன்னு நான் வந்து சொன்னேன்னா, லைக் வந்து அவங்க பேட்டிங் லைனப் தான் கொலாப் சூப்பரா நடக்கும். அது வந்து அடிக்க போய் நிறைய வந்து அந்த மூமெண்ட்ஸ்ல வந்து நிறைய கோலார் நிறைய நடக்கும். அதுவும் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நீங்க வந்து மெயின் பேட்ஸ்மேனா வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிட்ச்ல வந்து கண்டிப்பா அடி வாங்குவீங்க. நாளைக்கு லிவிங்ஸ்டன் வேற அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன போட்டு தாக்கிடுவாருங்க. என்னப்பா பாட கட்டிடலாமா? மாலைக்கு சொல்லிட்டீங்களா? மொத்தமா தூக்கிட்டு போயிடுவாரு கேட்ட. அந்த மாதிரி லிவிங்ஸ்டன் ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். பாப்போம் லிவிங்ஸ்டன் அவ்வளவு நம்பிக்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு. இருக்கிற கண்டிஷன்ஸ் அண்ட் அவர் விளையாடுற இதுமே வச்சு பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் வந்து பெருசா பிரகாசிக்க மாட்டார் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பார்ப்போம். Anything can happen. He's a good batsman. So hope you guys like this video. இந்த மாதிரி நிறைய மேட்ச் ப்ரிவியூஸ் இப்ப போடுறோம். நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஐகானிக் மேட்சஸ் போடுறோம். வீக்லி அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு வீக்லி பீடியான்னு ஒரு எபிசோட் போடுறோம். ஃப்ரைடே ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்க போறோம். இந்த மாதிரி மேட்சஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.